வேண்டும் என்பதை அந்த தாயானவள் நமக்கு தருதலே முதன்மையாக நிற்கின்றாள். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் மனதிலே இருக்கக்கூடிய கல்மிஷங்கள், வேதாந்த எண்ணங்கள், சிந்தாந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு சரணாகதி என்கின்ற ஒரே ஒரு தத்துவம், ராகடி என்ற ஒரே ஒரு தத்துவம், அந்த குரு பாதுகை, குருவே துணை, குரு இல்லால் திருவருள் எதுவுமே கிடையாது என்கின்ற நிலையிலே நாம் குருவை நினைத்து நாம் வணங்கினோம் என்றால், ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஐம்பூத தத்துவங்கள் அதற்கு வழிவகுக்குமா என்றால் விடாது. பார்த்தால் பார்த்தபடி, நின்றால் நின்றபடி, பேசினால் பேசினபடி, சிந்தித்தால் சிந்தித்தபடி, இருந்தால் இருந்தபடி என்று ஒவ்வொன்றையும் நாம் செய்யறதுக்கு நமக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இந்த பஞ்சபூத தத்துவங்கள் நம்மளை வழிவிடாமல் இருக்கின்றது. அதற்கு மனம் ஒரு காரணமாகின்றது. அந்த மனத்தை இழுத்து பிடித்தால் பார்ப்பான் அகந்தனையை பார்ப்பது ஐந்துண்டு, மெய்ப்பாரும் என்று வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் இருந்தால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாச்சொரியுமே என்கிற நிலையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய 5 விதமான 5 அறிவுகளையும் ஒவ்வொன்றாக 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 களைந்து களைந்து நிலைந்து நிலைந்து நினைந்து நாம் அதை எது வேண்டும் எது வேண்டாது என்று நினைந்து மனத்தாலே நாம் அடக்கி பிடிக்க தெரிந்து கொண்டோம் என்றால் வாழ்வு வசமாகும், வாழ்வு நம்பசமாகும், வாழ்வு குருவசமாகும் என்று சொல்வதைப் போல சன்னோ மித்ரசம்பருணா சன்னோ பவத்யத்யமாத் சன்ன இந்திரோ பிரகஸ்பதி, நம்முடைய உணர்வுகள் இந்திரனுடைய வடிவாக விளங்குகின்றன. வருணன் நாம் வணங்க வேண்டிய முதல் பொருளாக இருக்கின்றான். சன்னோ மித்ரசம் வருணா சன்னோ பவத் அர்யமாத் சன்ன இந்திரோ பிரகஸ்பதி சன்னோ விஷ்ணுருக்ரமஹ நமஸ்தே வாயு. வாயுவாக இருக்கக்கூடிய குருநாதரை நான் வணங்குகின்றேன். என்னிடம் உள்ள காற்றானது, பிரபஞ்சத்தில் உள்ள காற்றானது இந்த குருநாதர் உள்ளே புகட்டும், அதன் மூலமாக இந்த உலகம் சேமம் அடையட்டும் என்ற பிரம்ம வாக்கியத்தை கொண்டுதான் சன்னோ மித்ரசம் வருணஹ சன்னோ பவத்யர்யமாத் சன்ன இந்திரோ பிரகஸ்பதி சன்னோ விஷ்ணுருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு துமேவம் பிரத்யக்ஷம் பிரம்மாசி. வாயுவை பார்த்திருக்கின்றோமா? இல்லை, நேரில் பார்க்க முடியாது. ஆனால் என் குருநாதனுடைய உள்ளத்தில் உள்ள வாயுவானது அந்த வடிவிலே நான் வாயுவை பார்க்கிறேன். அந்த வாயு மூலமாக என்னுடைய வாயுவானது விளங்கட்டும். சன்னோ மித்ரவருணஹ சன்னோ பவத்யர்யமாத் சன்ன இந்திரோ பிரகஸ்பதி சன்னோ விஷ்ணுருக்ரமஹ நமஸ்தே வாயு துமேவம் பிரத்யக்ஷம் பிரம்மாசி. துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம் ரிதமாவாதிஷம் சத்தியமாவாதிஷம் தன்மாமாவீத் தன் வக்தாரமாவீத் ஆவீர் மாம் என்று முடிக்கின்றார். ஆக என்னுடைய குருநாதர் நன்றாக இருந்தால்தான் சிஷ்யன் நன்றாக இருக்க முடியும். குருநாதருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கிறார் மடி நம்ம சிஷ்யர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் இந்த சிஷ்ய பரம்பரையானது நன்றாக நீடித்து விளங்கும் என்பதை வேதம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த நிலையிலே நாம் அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை 6 ஆதார சக்கரங்களின் மூலமாக சகஸ்தாராம் புஜாரூடாயை நமஹா ஆக்யா சக்கராந்தலஸ்தாயை நமஹா என்று ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து நம்மளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் பேசுகின்றது. அந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு தொகுப்பாக முதலில் நமக்கு நம்மிடையே உரையாற்றிய பெருமை மிகு திருமிகு ரமேஷ் நம்பூதிரி அவர்கள் ஒவ்வொரு நாமமாக எடுத்து வைத்து உள்ளர்த்தங்கள் எவ்வளவு அதிலே அடங்கியுள்ளன அதை நாம் தவத்தால் பெறலாம். தவம் என்பது எப்படி செய்ய வேண்டியது, தியானம் எப்படி செய்ய முடியும் நம்மளால். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நம்மளால் செலவு பண்ண முடியறதா? முடியணும். வைராக்கியம் வேணும். அதுக்காக தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அறிவை நாம் முன்வைத்து வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று இறைவனையும் அம்பிகையும் சிவசக்தி ரூபமாக சிவசிவா என்று சொல்லி நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு அங்கே இடந்தனை நாம் வெளியீடாக வைத்தால் நம்மால் முடியும், ஆகாதது ஒன்றில்லை என்ற குரு பரம்பரையை குருவிலும் சிஷ்யமாக நாம் இருந்து நம்மால் அறிய முடிகின்றது என்பதை ஒவ்வொரு நாமமாக வைத்து அதற்கு ஏற்றால் போல் நவ ஆவரணம், ஆவரணம் என்றால் வரிசை என்று கூறுவார்கள். வரிசை தட்டுக்களாக 9 வரிசை தட்டுக்களாக அம்பாள் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாள், எந்தெந்த நிலையிலே காமேஸ்வரியாகவும் எந்தெந்த நிலையிலே தூமாவதியாகவும் எந்தெந்த நிலையிலே பத்மாசினியாகவும்
எந்தெந்த நிலையிலே துர்கா பரமேஸ்வரியாகவும் அவள் விளங்குகின்றாள் என்பதை எடுத்துக் கூறுகின்ற வகையிலே இந்த நவாவரண பூஜையையும் கூறி அதன் மேலாக இந்த தவத்துக்குண்டான மேன்மை எது, அதை எப்படி பூஜை செய்து வாழ வேண்டும், அதற்கு தியானம் எந்த அளவுக்கு முக்கியமானது, அதுக்காக அந்த சந்தியாவந்தனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த சந்தியாவந்தனம் அடங்கிய மந்திரமே லலிதா சகஸ்ரநாமமாக விளங்குகின்றது என்பதை நம்மளுக்கு அறுதியிட்டு முதலிலே வெகு நன்றாக நமக்கு உரைத்தார்கள். அதிலே நாம் சுவாதிஷ்டானாம் புஜகதாயை நமஹா எப்படி என்று சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய என்ற அறிவானது எப்படி இதன் மூலமாக நம்மளுக்கு உற்பவமாகின்றது, எப்படி அது ஊக்குவிக்கப்படுகின்றது என்பதை அவருடைய உரையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுக்காக திதிநித்யா பூஜையும் குரு பூஜையும் பூமி தத்துவமாக பிரகடயோகினியாக, அதுவும் பிராமி, கௌமாரி, பஞ்சமி, சாமுண்டி, திரிபுரா, சக்கரேசி என்று சொல்லக்கூடிய தேவதைகள் எந்த அளவுக்கு இந்த லலிதா சமஸ்தானத்தில் விளங்குகின்றார்கள் என்பதை அவர்கள் வெகு அழகாக நம்மிடையே எடுத்து கூறினார்கள். ஆன்மீக விழா என்றால் ஏதோ ஒரு பொருளை எடுத்து ஆன்மீகம் தேவையா, ஆன்மீகம் தேவையில்லையா, ஆன்மீகம் என்பது என்ன என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாறி இந்த ஆன்மீகத்திலே ஸ்ரீவித்தையிலே எவ்வளவு தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை இந்த மகாமேரு மண்டலி ஒருவரால் தான் நடத்த முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. இங்கே இந்த நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இவ்வளவு பக்தர்கள் கூட்டம் இருந்து இந்த ஸ்ரீவித்தை தத்துவத்தை சொல்வது என்ன என்பதை கேட்கிறதுக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய மகா சந்தோஷமான ஒரு காரியம். அந்த ஒரு செயல ஆன்மீக பெருவிழாவை இந்த மகாமண்டல் நடத்துவதற்காக நாம் தலை வணங்கி அந்த நினைவை வரவேற்கின்றோம். அடுத்ததாக பெரியவர் திருமிகு யக்ஞராம தீட்சிதர். அவர் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இப்போ உபநிஷத்தை பற்றி எழுதும்போது போன வாரம் கூட அண்ணான் தான் குருவை நான் அண்ணாண்ட ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது இந்த பிரஷ்னோபனிஷத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன். அதில் பிப்பலாத முனிவரை 6 பேர் 6 கேள்வி கேட்டு இந்த வாழ்க்கையினுடைய நிலையை பற்றி இந்த பிரஷ்ன உபநிஷத்து நல்லா பேசுறது, நல்ல விதமான கருத்துக்கள், அதிலேயும் காயத்தினுடைய சிந்தைகள் 3 விதமாக எப்படி அடங்கி இருக்கின்றன என்பதை வெகு பிரமாதமாக அந்த பிப்பலாத முனிவர் விவரித்திருப்பார். அதை பற்றி அண்ணாண்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பாவனோபனிஷத்துன்னு ஒன்று இருக்கு, இதில் என்ன சமாச்சாரம் சொல்லியிருக்கான் என்பதை நான் அறிய முற்பட்டதற்கு அருமையான பதில் கிடைத்தது பெரியவரின் மூலமாக. பாவனை என்பது என்ன? காவி உடை வேண்டாம், கற்றை செடை வேண்டாம், பாவித்தல் போதுமடா பரமநிலை எய்துவதற்கு என்பான் பாரதி. பாரதி சொல்லும் போது அவன் வார்த்தைகளால் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு பாரதி தெரு, பாரதி நகர், பாரதி யூனிவர்சிட்டி என்று பாரதி அந்த காளியின் மெய்யில் குடிபுகுந்தாள். காலமெல்லாம் நிலைத்திருக்க சூழலைத்தாள். கவி வழியே மை வழியாய் பிறப்பெடுத்தாள். அவள் என்னுரையில் கவியாய் வாழ்கின்றாள் என்று சொல்கின்ற அளவிலே பாரதியினுடைய வார்த்தைகள் இன்று மேலோங்கி நிற்கின்றன என்றால் அனைத்தும் பெறலாம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணே நமோஸ்துதே. வேற எதுவுமே வேண்டாம். சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணே நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா அர்த்த காமிய மோட்சங்கள் அனைத்தும் தரக்கூடிய இந்த ஸ்ரீவித்தை தத்துவமானது மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு செயல் என்னென்ன, இந்த தேவி மகாத்மியத்தை ஒரு தடவை அப்படி பாராயணம் படிக்க முடியலன்னா கூட துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம சேஷசந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ர துக்க பயகாரிணி கார்த்ததன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்த சித்தா. சேர்த்து சொல்லணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று இந்த துர்கே ஸ்மிருதா, அந்த துர்கனோடனே பார்த்து பயந்துட வேண்டாம். ஏன்னா திஷ்டி துர்காலேருந்து எத்தனையோ விதமான துர்கைகள் உண்டு, லவண துர்கா உண்டு, எவ்வளோ விதைகள் சொல்றா. இருந்தாலும் அந்த துர்கை அப்படின்னு துர்கதி நாசினி ஓம் ஹீம் தும் துர்காயை நமஹா இதெல்லாம் யார்கிட்ட கேட்டுன்னா ஒரு குருநாதர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். நம்மளா சொல்லக்கூடிய சமாச்சாரமே கிடையாது. அது ராமனா இருந்தாலும் சரி, கிருஷ்ணநாமமா இருந்தாலும் சரி, அம்பாளுடைய நாமமாக இருந்தாலும் சரி, சிவநாமமாக இருந்தாலும் சரி, அது ஒரு குரு முகமாக வரும்போது எப்படியாப்பட்ட ஒரு இனிப்பும் மேம்பகுதியான ஒரு இனிப்பை தருகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே துர்கை என்னென்ன செய்கிறாள் என்பதை இந்த ஒரு 4 வரி அற்புதமாக சொல்றது. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம சேஷஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ர துக்க பயகாரிணி கார்த்ததன்யா சர்வோபகாரி. இது எல்லாத்தையும் பண்ணி நம்மளை காக்கவும் காக்கிறாளாம். தாரித்ரிய நீக்குள்ளா, தாரித்ர துக்கத்தை நீக்கிறா, தாரித்ர துக்க பயகாரிணி பயம் இல்லாம பண்றா, பயகாரிணி காத்ததன்யா. இதெல்லாம் பண்ணி
நம்மளை காப்பாமல் விட்டுறாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வேண்டாம். கார்த்ததன்யா சர்வ உபகாரகாரனாய, எல்லாத்துக்கும் உபகாரமாக இருக்கா காரணாய சதார்த்த சித்தா, அவளை நினைடா, வேற எதையுமே நிற்க வேண்டாம். அது எந்த துர்க்கையாக இருக்கட்டும், லவண துர்க்கையாக இருந்தானே, திஷ்டி துர்க்கையாக இருந்தானே, எந்த துர்க்கையாக இருந்தானே, துர்க்கே ஸ்மிருதா, அந்த நினைச்சாலே போதும் நான் உனக்கு கருணை பாய்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த துர்க்கே ஸ்மிருதா அந்த ஸ்லோகமானது சப்தசதியினுடைய ஒரு முக்கியமாக விளங்குகின்றது. அதை போல இந்த ஒரு நிலையிலே இந்த தேவி மகாத்மியத்தை பற்றியும் இந்த ஸ்ரீவித்யை மேன்மையை பற்றியும், பாவனா என்றால் என்ன, நாம வேற அவ வேற கிடையாது. இது அத்வைத்தமா துவைத்தமா முக்கோணமா, அந்த முக்கோணத்துக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து 3 முக்கோணங்களை கொடுத்து எது எப்படி குரு சிஷ்யன் மந்திரம் எப்படி ஒரு முக்கோணமாக வேலை செய்யறது. திரிகோணஸ்தாயை நமஹா, எது குருவும் சிஷ்யனும் மந்திரமே திரிகோணஸ்தாயை நமஹா, வேற எதுவுமே வேண்டாம். அப்படி பேசும்போது நம்மளுடைய முக்கோண வடிவிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய குண்டலினி சக்தியானது இந்த மந்திரங்களிலே ஈடுபட்டு நம்மளுக்கு நல்லதை செஞ்சு அந்த நாடி வழியாக சென்று சகஸ்தாராம் புஜாரூடாயை நமஹா என்று நமக்கு ஒவ்வொருத்தருக்கு எல்லார் பின்னாடியும் இந்த 1008 முக்கோணங்கள் இந்த தலைக்கு பின்னாடி முக்கோணமாக இருக்கு. அது சகஸ்தாரா சக்கரம் என்று பெயர்படுகின்றது. அந்த சகஸ்தாரா சக்கரமானது அறிவிலியாக இருந்தாலும் கூட அறியாமையை நீக்கி அறிவு வளம் பெற அந்த சகஸ்தாரம் என்று சொல்லக்கூடிய இடமானது நிச்சயமாக வேலை செய்யும். இந்த சப்தசதியை சொல்லிட்டு வந்துட்டோன்னா போகிறோம், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நினைச்சுண்டு குருவை மனசில் நினைச்சுண்டு எது நினைச்சாலும் அவரை நினைச்சுண்டு நமக்கு முன்னே நினைக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த குரு பொருள் தான், அந்த உரு பொருள் தான். அதனால தான் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹா என்று நம்ம அம்பாளை பற்றி பேசுகிறோம். பிரம்மாவும் அவர் தான், சிவாவும் அவர் தான், விஷ்ணாத்மிகாயே அவர் தான். எல்லாருடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த முக்கோண தேவதை, அந்த 3 தேவிதியர்கள் மகாலட்சுமி மகாசரஸ்வதி மகாகாளி ஸ்வரூபேண ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை நமஹா, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமஹா, ஸ்ரீ புவனேஸ்வரியை நமஹா. எந்த தேவதை தசமகா வித்யா எடுத்திருந்தாலும் இந்த 3 பொருளில் அடங்குகின்றது. அதுதான் ஆ உ மா என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற எழுத்து. ஓம் என்ற எழுத்துக்காக ஓம் என்ற எழுத்து ஆ உ மா அப்படின்னு 3 எழுத்துக்களுக்காக நீங்கள் போக வேண்டாம். அந்த 3 எழுத்து தான் நம்மளுக்கு மூச்சு. அது ஒரே ஒரு எழுத்தாக சொல்லக்கூடிய இந்த ஆ என்ற எழுத்துக்குள்ளேயே அடக்கமாக விளங்குகின்றது. நீங்கள் வேற எழுத்து எதுவுமே போட வேண்டாம். இந்த ஒரு ஆ அப்படின்னு போட்டுட்டாலே அதுலேயே ஆ ஊ மா 3மே வந்துடுறது. முதல்ல இப்படி ஆ போட்டோன்னா அது ஆ எழுத்து. ஆ சொன்னால் ஆன்னு சொன்னாலே தமிழ் எழுத்து பிரகாரம் அஷ்டாட்சரம் 8ன்னு பேர் அஷ்டாட்சரம் அதில் வந்துடுறது. ஆன்னு சொல்லும் போதே தமிழ் எழுத்தில் அது அஷ்டாட்சரம் அதில் வந்துடுறது. இந்த வெறும் சாதாரணமாக ஆ போட்டேன்னா பின்பகுதியை கீழே அழைச்சிட்டு திருப்பி பாட்டேன்னா அது ஊன்னு ஆயிடும். மேல் பகுதியை அழைச்சிட்டேன்னா கோடோடு சேர்த்து மா ஆயிடும். அந்த ஆலையே ஆ உ மா என்ற 3 பொருள்களும் சேர்ந்து விளங்குகின்றன. ஓம்னு தனியாக கூட அங்கே உங்களுக்கு வேலை கிடையாது. ஆ ஊ மாவா ஓம் ஓங்காரம் ஓங்காரஸ்தாயினை நமஹா, ஓங்கார ரூபிணியை நமஹா, ஓங்காரேஸ்வரியை நமஹா, ஓங்கார தாயினியை நமஹா, ஓங்கார சௌக்கியதாயை நமஹா, எல்லாம் அப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். வாக்தேவதை வசினி வாக்தேவதையானவள் காளி என் மெய்யில் குடிபுகுந்தாள், காலமெல்லாம் நிலைத்திருக்க சூளுரைத்தாள், கை வழியே மை வழியாய் பிறப்பெடுத்தாள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேனால நீங்கள் ஒரு பெரிய கவி காளிதாசன் கவி கம்பதாசன் ஆகிடலாம். ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த ஓங்காரமானது உங்கள் உள்ளிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வசினி வாக்தேவதை அப்படியாப்பட்ட துர்கா பரமேஸ்வரியாக விளங்கக்கூடிய மகாசக்தியை தேவி மகாத்மியத்தில் ரொம்ப பிரமாதமாக அதை சொல்லி அதையும் சுவாமிகள் இந்த தேவி மகாத்மியத்தையே அவர் அப்படி நினைவே தேவி மகாத்மியம்ன்ற மாதிரி அவர் அதை கரைச்சி குடிச்சிருக்காரு. அதனால் நம்ம ஆலம்பாக்கத்தில் கூட ஒரு தடவை 27 நட்சத்திர ஹோமம் அவர் பண்ணார். நானும் போயிருந்ததுக்கு நானும் தேவி மகாத்மியை வாசித்தேன். அந்த கும்பலில் ஒத்தனா இருந்ததுனால சுவாமிகளுக்கு என்னை தெரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் அதில் கலந்துட்டேன்றது உண்மை. அவர் ஆலம்பாக்கத்துக்கு வந்திருந்தார். 27 நட்சத்திர ஹோமத்திலையும் நான் கலந்துட்டேன். அந்த நேரத்தில் நானும் ஒரு அரை மணி நேரம் பேசினேன் இதை பற்றி. ஏன்னா இது தம்பத்யா சுரூபேன சிவசக்தி சுரூபேனன்னா அம்பாளை நீங்கள் கூப்பிட்டுட்டேனாலே தனியாக சிவனை தனியாக பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சிவசிவா அப்படின்னு சொல்லிவிட்டாலே போகும். அம்பாளுக்குள்ளேயே அவள் சேர்ந்திருக்கிறா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மனத்து விளக்கை ஏற்ற வேண்டும். இங்கே விளக்கை ஏற்றிருக்கா. விளக்கினை ஏற்றி வெளியே அறிவின், விளக்கின் முன்னே வேதனை மாளும், விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள். இந்த விளக்கு இருக்கு, இந்த விளக்கு என்னென்னலாம் செய்யறது அப்படின்னு தானே விளக்கமாய் இருந்து விளக்கை ஏற்றும் விளக்குடையார்கள்
விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. அவர் தான் குருநாதர், வேற ஒன்றும் கிடையாது. இந்த விளக்கு ஒளியை பார்த்தோம்னா கூட நமக்கு குருநாதருடைய ஒரு ஞாபகமும் குருனுடைய சிந்தனையும் குருனுடைய உருவம் தான் வர வேண்டுமே அல்லாது அந்த குருநாதருடைய சந்தனையிலே உங்கள் முன்பு இந்த சில வார்த்தைகளை தொகுப்புரையாக அமைக்க வைத்த என்னுடைய குருநாதரை வணங்கி நேரம் காலம் கருதி என்னுடைய சுற்றுரையை நிறைவு செய்கிறேன், தொகுப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது எல்லோருக்கும் உணவு ரெடியாக இருக்கிறது. எல்லோரும் உணவு உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த மகா மேரு மண்டலியின் அங்கத்தினர்கள் அடுத்து நிகழவிருக்கும் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து